ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட செகண்ட் சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சாங் வந்து ஓப்பனிங் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி மாசாத்தான் இருக்குது. அண்ட் தென் அனிருத் ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவரோட சிங்கிள் சாங்ஸ் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சாங்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பட்டையை கிளப்பி பறக்க விடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுவரையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் வந்து அரசியலில் இறங்கிறதுக்குனால அதுக்கு ஏற்ற மாதிரியான இந்த சாங்கும் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஸ்டைலைஸாகவும் இருக்குனாலும் இதில் இந்த கார்ட்டூன் மாதிரியான சில இமேஜஸாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாங்கோட ஒவ்வொரு லைன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட இதில் வந்து ஒரு மாஸான ஒரு போலீஸ் விஜயை நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக இதிலேருந்தே தெரியுது. இந்த படம் வந்து விஜயோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருந்தாகவே இது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சாங்கோட ஒவ்வொரு லைன்ஸும் சூப்பராக இருக்குது. அவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாஸாகவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதில் இது வரைக்கும் நம்ம எல்லோரும் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருந்த தளபதியை மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பர்சனலாக சொல்கிறேன், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தளபதி வந்து ஃபாலோ பண்ணுற சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இவர் சொல்கிற மாதிரியும் இவர் நடந்துக்கிட்ட மாதிரியும் இவர் பேசுகிற மாதிரி எல்லாமே வந்து அதே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுற பசங்க அவர் கையில் கத்தி எடுத்து வீசுகிற மாதிரியும் அருவாளை இது பண்ணுற மாதிரியான நிறையா சீன்ஸ்லாம் இருக்குது. சிலர் அப்படி ஃபாலோ பண்ணுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வருது. ஸோ தளபதியை அவங்களுக்காக நான் ஒரே ஒரு கேட்டுக்கிறேன், நீங்கள் இது வரைக்கும் நிறைய படங்களை நல்லாவே நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தில் மட்டும் ஏன் இப்படி கத்தியை காமிச்சு நடிக்கிறீங்கன்னு மட்டும்தான் எனக்கு புரியலை. இருந்தாலும் படம் வந்த பிறகு இதை பற்றி நான் அப்டேட் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இது மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னோடய சைட்லேருந்து நான் சின்ன ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். படத்தோடு இருக்கிற இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு மாசான ஒரு சீனில் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ படத்தில் ஒவ்வொரு சீன் பை சீன்ஸும் நம்ம டாப்பாக இருக்குனாலும் இந்த பாட்டோட ஒவ்வொரு லைன் பை லைனும் அவரோட புகழை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதில் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா வேட்டைக்காரனில் வர மாதிரியான ஒரு சீனு, அதில் அந்த ஒரு கல்லை உடைக்கிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரியான ஒரு சீன் இருக்குது. ஸோ இவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற படமும் போடுற வசனமும் போடுற லைனும் தெளிவாக இருக்கட்டும், நல்லா கவனித்து பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.